நிலாவரை கிணற்றிற்கும் கீரிமலை கடலுக்கும் இடையே நிலத்தடி தொடர்பு இருப்பதாக ஒரு வலுவான நம்பிக்கை நிலவுகிறது. இந்த கிணற்றில் ஒரு எலுமிச்சம் பழத்தை போட்டால் அது கீரிமலை கடலில் மிதக்கும் என்று அந்த பகுதி மக்கள் என்றும் கூறுகின்றனர். நிலாவரை கிணற்றின் மிக முக்கியமான சிறப்பு என்னவென்றால், கடும் வறட்சி காலத்திலும் இதன் நீர் மட்டம் குறைவதே இல்லை. இதனால் இது ஒரு வற்றாத கிணறு என்று அழைக்கப்படுகிறது. இங்கே இருந்து மோட்டார்கள் மூலம் நீர் இறைக்கப்பட்டு அருகிலுள்ள விவசாய நிலங்களுக்கு பாய்ச்சப்பட்டாலும் நீர் குறையாமல் அப்படியே இருப்பது வியப்பிற்குரியது. இது யாழ்ப்பாணத்தின் மிக முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும். நீண்ட காலமாக இந்த கிணறு ஆழமே இல்லாத ஒரு கிணறு என்று நம்பப்பட்டு வந்தது. இந்த கிணற்றில் மற்றொரு இயற்கை வித்தை உள்ளது. கிணற்றின் மேல் பகுதியில் உள்ள சுமார் 60 அடி வரையிலான நீர் நல்ல குடிநீராக இருக்கிறது. ஆனால் அதற்கு கீழே செல்ல செல்ல நீரின் தன்மை மாறி கடலோர பகுதி போல உப்பு நீராக மாறுகிறது. சமீபத்திய ஆண்டுகளில் இலங்கை கடற்படையினர் நடத்திய ஆய்வின்படி இதன் ஆழம் சுமார் 172 அடி என கண்டறியப்பட்டுள்ளது. கிணற்றின் உள்ளே பல்வேறு மட்டங்களில் நிலத்தடி சுரங்கப்பாதைகள் இருப்பதை ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். இந்த கிணற்றின் தோற்றம் பற்றி ஒரு சுவாரஸ்யமான ஐதீகம் உள்ளது. இராமாயண காலத்தில் இராமன் மற்றும் சீதை வனவாசம் சென்றபோது சீதைக்கு ஏற்பட்ட தாகத்தை தீர்ப்பதற்காக இராமன் தனது அம்பினை பூமியில் எய்ததாகவும் அந்த இடத்தில் இருந்து நீர் ஊற்றெடுத்து இந்த கிணறு உருவானதாகவும் சொல்லப்படுகிறது. இதனாலேயே இது ஒரு புனிதமான இடமாகவும் பார்க்கப்படுகிறது.